வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைத்தல் என்பது மக்கள் மத்தியில் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக திச அத்தநாயக்க தெரிவிப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு கிளிநொச்சிக்கு விஜயம். நுவரெலியாவில் 12 தோட்டங்களை கொண்ட 42 பிரிவுகளைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில். மட்டக்களப்பில் தொடரும் மழையுடனான சீரற்ற வானிலையால் வீதிகளை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்கின்றது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மேலும் 27 பேர் உயிரிழப்பு. 552 பேருக்கு கொரோனா தொற்று. சுவீடனின் கரையோர பால்டிக் கடலில் 2 சரக்கு கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு கப்பல் கவிழ்ந்துள்ளது. தொடர்பது முதன்மைச் செய்தி. அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நேற்று நள்ளிரவு வெளியிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 70வது சரத்தின் கீழ் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஒத்திவைப்புக்கிணங்க நாடாளுமன்றத்தின் அடுத்த அமர்வு 2022 ஜனவரி 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். 2022ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற அமர்வுகளை எதிர்வரும் ஜனவரி 11ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசாநாயக்க முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைத்தல் என்பது மக்கள் மத்தியில் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අද අමුතුම වාර්තාවක් අපිට අහන්න ලැබුණා උදේ. ඒක තමයි ජනාධිපතිවරයා ඊයේ මධ්‍යම රාත්‍රියේ සිට ඉතාමත් හදිස්සියෙන් පාර්ලිමේන්තු සැසිවාරයේ කල් දාලා ஜனாதிபதி பாராளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைப்பதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது. இருப்பினும் நள்ளிரவுடன் அமலுக்கு வரும் வகையில் அவசரமாக நாடாளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைப்பதற்கான வர்த்தமானியை வெளியிட்டமையினூடாக பாரிய சந்தேகம் எழுந்துள்ளது. இவ்வாறு எதிர்வரும் வருடம் 18ஆம் திகதி வரை நாடாளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைப்பதற்கான காரணம் என்ன என மக்கள் வினவுகின்றனர். இந்த நடவடிக்கையினூடாக பாராளுமன்றத்தில் கலந்துரையாடப்பட்ட பல விடயங்களுக்கான தீர்வை காண்பதில் காலதாமதமே இடம்பெறும். அதேபோல் கோப்பா உள்ளிட்ட பாராளுமன்ற குழுக்களின் விவகாரங்களில் காலதாமதம் ஏற்படும். விசேட காரணம் ஒன்று இருப்பின் அது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது ஜனாதிபதியின் பொறுப்பாகும். அத்துடன் நாட்டின் பொருளாதாரம் பாரிய சவாலை எதிர்கொண்டுள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. பொருட்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் நாட்டின் எரிவாயு அடுப்புகள் வெடித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. இந்நிலையில் பாராளுமன்ற அமர்வுகளை ஜனாதிபதி ஒத்திவைப்பதனூடாக எதிர்பார்ப்பது என்ன? நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற அமர்வுகளை ஒத்திவைத்தல் என்பது மக்கள் மத்தியில் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. මගේ මතකය හා ව්‍යවස්ථානුකූල නිවැරදිභාවය මට 100ක් කියන්න බෑ. මට அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். 2022ஆம் ஆண்டு பாரிய அபிவிருத்தி புரட்சியின் ஆரம்பமாக அமையும் என அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு இந்நாட்டு மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் பாரிய அபிவிருத்தி புரட்சியின் ஆரம்பமாக அமையும் என விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், உர விவகாரத்தை கையிலெடுத்து ஊடகங்களின் மூலம் அவமானப்படுத்தியதற்காக நான் உடைந்து போகவில்லை. அதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டேன். அரசாங்கத்தின் கொள்கைகளை அமுல்படுத்துவதற்காக
தொடர்ந்து முன்னின்று செயற்படவே 5 ஆண்டுகளாக கிராமப்புற மக்களுக்கு உதவித்தொகையாக ஒரு சதத்தையேனும் வழங்காதவர்கள் இன்று முதலை கண்ணீர் வடித்து ஆட்சியை கைப்பற்ற கனவு காணுகின்றனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் நாடு அதல பாதாளத்திற்குள் விழும் நிலை உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரித்துள்ளது. எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் நாடு அதல பாதாளத்திற்குள் விழும் நிலை உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமானால் அதற்கு தற்போதைய அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நுவரெலியா வலப்பனையில் விவசாயிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் மக்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சரியான விவசாய ஆலோசனைகளை வழங்க முடியாதவர்களே ஜனாதிபதியுடன் உள்ளனர். சேதன பசலை பாவனைக்கு நாம் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் இது நடைமுறைப்படுத்தப்பட்ட முறையே தவறானது என்கின்றோம். தற்போது அவர்கள் இது தொடர்பில் பிறப்பித்த வர்த்தமானி முன்பு போல் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. எனினும் பெரும்போக செய்கை தற்போதைய நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் நெல் உற்பத்தியாளர்களின் பொருளாதாரம் பூஜ்ஜியமாக மாறும். மரக்கறி உற்பத்தியும் அப்படித்தான். விளைச்சல் குறைவடைந்ததன் காரணமாகவே மரக்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. தேயிலை உற்பத்தியும் அவ்வாறுதான். எமது தேயிலை வெளிநாடுகளுக்கு அதிகம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. எனவே இவர்களின் செயற்பாடுகளால் தேயிலை உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜனாதிபதியுடன் இருக்கும் ஒரு சில மனநலம் குன்றியவர்களின் ஆலோசனைகளே காரணம். எனவே எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஆகவே எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தற்போதைய அரசாங்கம் வெடித்து சிதறும் என்பதே உண்மை. மருத்துவ பரிசோதனைக்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மருத்துவ பரிசோதனைக்காக சிங்கப்பூர் சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிங்கப்பூரில் சில தினங்கள் அவர் தங்கியிருந்து மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி நாடு திரும்பும் வரை அவரின் பொறுப்புகளை பிரதமர் கவனிக்க உள்ளார். வழமையான மருத்துவ பரிசோதனைக்காகவே ஜனாதிபதி சிங்கப்பூருக்கு சென்றுள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கான சீன தூதுவர் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஹே ஜென்காங் 2 நாள் விஜயம் மேற்கொண்டு வட மாகாணத்துக்கு வருகை உள்ளார். எதிர்வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இவ்விஜயம் நடைபெற உள்ளதாக சீன தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. விஜயத்தின் போது வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளதோடு கடற்றொழிலாளர்களுக்கான ஒரு தொகுதி உபகரணங்களை வழங்கும் நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் உயர்நீதிமன்ற நீதிபதி AHMD நவாஸ் தலைமையிலான குழுவினர் பதிவு செய்தனர். ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் ஓய்வு பெற்ற போலீஸ் மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ, ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் நிமல் அபேஸ்ரீ மற்றும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் யோகேஸ்வரி பத்மராஜா ஆகியவர்கள் அங்கத்துவம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் கலந்துரையாடலுக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட தரப்புகளின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் உயர்நீதிமன்ற நீதிபதி AHMD நவாஸ் தலைமையில் விடயங்கள் ஆராயப்பட்டன. இதன்போது குறித்த விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கிளிநொச்சி மாவட்ட செயலக வாசலில் நின்றிருந்ததுடன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பதிவதாக மேற்கொண்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு பதிவதாக மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. 11 வருடங்களாக நாங்கள் எத்தனையோ பதிவுகளை ஜனாதிபதி ஆணைக்குழு, மனித உரிமை ஆணைக்குழு பல பதிவுகளை நாங்கள் பதிந்திருக்கின்றோம். அந்த கட்டத்தில் இன்று நாங்கள் பதிவதற்காக இல்லை. ஒரு நாடின் ஒரு சட்டம் என்ற பதிவின் கீழ் இன்று பதிவதாக கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த பதிவிற்கு மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதையும், இனம் தெரியாதவர்களை மன்னாரில் இருந்து கொண்டு வந்து இன்று பதிவெடுக்கின்றார்கள் என்பதையும், ஜெனீவாவுக்கு காட்டுவதற்காக பதிவெடுக்கின்றார்கள் என்பதையும் அறியத்தல். மன்னார் தலைமன்னார் மேற்கில் வனவள திணைக்களத்தின் காணி அளவிடும் நடவடிக்கைகளுக்கு அப்போது மக்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டதை அடுத்து காணி அளவீடு நிறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேசலக பிரிவில் உள்ள தலைமன்னார் மேற்கு பகுதியில் இன்று காலை வனவள திணைக்களத்தின் காணி அளவிடும் நடவடிக்கைகளுக்கு அப்போது மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். காணி அளவிடும் நடவடிக்கை இன்று காலை இடம்பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த பகுதிக்கு
வனவள திணைக்களத்தினர் காணிகளை அளவிடுவதற்காக சென்றிருந்தனர். இதன்போது அங்கு ஒன்று கூடிய குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். குறிப்பாக காணி அளவிடும் பணிகளை கைவிட்டு அதிகாரிகள் செல்ல வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து வனவள திணைக்களத்தினருக்கும் தலைமன்னார் பங்கு தந்தை மார்க்கஸ் அடிகளார் மற்றும் பொதுமக்களின் பிரதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலை தொடர்ந்து வனவள திணைக்களத்தினர் காணி அளவீட்டு பணிகளை கைவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். ஜனவரி மாதம் முதல் யாழ்ப்பாணம் நெடுந்தூர பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என யாழ்ப்பாண பிராந்திய கூட்டிணைக்கப்பட்ட பஸ் கம்பெனிகளின் இணையங்களின் தலைவர் போனா கங்காதரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நெடுந்தூர பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என யாழ்ப்பாண பிராந்திய கூட்டிணைக்கப்பட்ட பஸ் கம்பெனிகளின் இணையங்களின் தலைவர் போனா கங்காதரன் தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தி சேவைக்கு வழங்கிய விசேட காணொலி பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார். 15ஆம் தேதி நீண்ட தூர பஸ் நிலையம் செல்வதாக நகர அபிவிருத்தி சபையும் மாநகர முதல்வர் இந்த வேண்டுகோள். நாங்கள் 15ஆம் தேதி போகிறதுக்கு எல்லா முடிவும் எடுத்திருந்தோம். சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை 2022ஆம் ஆண்டு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் தனியார் துறையான பஸ்கள் அனைத்தும் அங்கிருந்து சேவை ஈடுபட முடிவெடுத்துள்ளோம். இலங்கை போக்குவரத்து சபையினர் ஆளுநர் மட்டத்திலையும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் அரசாங்க அதிபர் மட்டம் இப்படியே மாநகர முதல்வர் தலைமையிலையும் எல்லாருடன் கழித்து அது சாதகமாக அமையாத பட்சத்தில் இப்போ எங்களை கேட்டிங்கன்னா அந்த பஸ் நிலையத்தை பாவிக்க சொல்லி ஆனால் மேலே அந்த பஸ் நிலையத்தை நாங்கள் ஒரு பாவனைக்கு நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஏற்பாட்டில் வலிக்கிட்டு இருக்கிறோம். இலங்கை போக்குவரத்து பெரும் பட்சத்தில் நாங்கள் பூர்ணமாக இருவரும் சேர்ந்து மக்களுக்கான போக்குவரத்து நல்ல சேவையை செய்கிறதுக்கு ஒத்துழைக்கலாம். இல்லை இலங்கை போக்குவரத்து சேவை ஒரு பக்கத்தால் இணையம் இல்லை. 2013ஆம் ஆண்டு இந்த பஸ் நிலையம் அடிக்கல் நாட்டி 2021ஆம் ஆண்டு தான் பஸ் நிலையம் திறக்கப்பட்டது. மக்கள் பாவனை இல்லாமல் வேறு பாவனையாக தான் இருக்குது. மக்கள் பாவனை கருத்து தீர்மானத்தை நல்ல முறைப்படுத்துவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் தனியாக இப்போ நாங்களாவது முன் வந்தால் செய்வோம். இலங்கை போக்குவரத்து இணக்கப்பாட்டுக்கு வந்தால் முழுமையாக சேவை செய்வோம் வந்து யோசிச்சிருக்கிறோம். காரதீவு பிரதேச சபை வரவு செலவு திட்டம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த காரதீவு பிரதேச சபையின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 2 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றது. காரதீவு பிரதேச சபையின் 3வது சபையின் 46வது மாதாந்த அமர்வும் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிறைவேற்றத்துக்கான அமர்வும் இன்று சபை தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்தரில் தலைமையில் சபா மண்டபத்தில் நடைபெற்றது. காலை 10 மணிக்கு ஆரம்பமான கூட்டத்தில் தவிசாளர் உரையை தொடர்ந்து 11 உறுப்பினர்களதும் வரவு செலவு திட்ட கருத்துரைகள் நிகழ்த்தப்பட்டன. அதன் பின்பு 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தவிசாளர் கீனா ஜேஸ்தரில் முன்மொழிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மூத்த உறுப்பினர் MHM இஸ்மாயில் அதனை வழிமொழிந்தார். தொடர்ந்து இடம்பெற்ற பகிரங்க வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 7 வாக்குகளும் எதிராக 5 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களான கீனா ஜேஸ்தரில் தவிசாளர் சானா நேசராசா, தானா மோகனதாஸ், சீனா ஜெயராணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்களான MHM இஸ்மாயில், NMM ரணீஸ், காரதீவு சுயேட்சை குழு உறுப்பினர் சசிகுமார் ஆகியோர் வாக்களித்தனர். எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களான AM ஜாகிர் உபதவிசாளர், K ஜெயதாசன், சுயேட்சை குழு உறுப்பினர்களான ARM பஸ்மீர், K குமாரஸ்ரீ, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் MS ஜலீல் ஆகியோர் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து 2 மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்று அதனை அடுத்து தவிசாளரின் பதிலுரை இடம்பெற்றது. சபையில் பார்வையாளர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தானா கலியரசன், கல்முனை மாநகர சபை உறுப்பினர் ஹென்றி மகேந்திரன் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். உபாய முறை திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் முல்லைத்தீவில் இன்று நடைபெற்றது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உபாயமுறை திட்டம் தொடர்பில் மாவட்ட தரப்பு குழுக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கான கலந்துரையாடல் முல்லைத்தீவில் இன்று நடைபெற்றது. தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கான உபாயமுறை திட்டம் ஒன்றை உருவாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த திட்டத்துக்காக முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து கருத்துக்களை கேட்டறியும் முகமாக முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தினால் உபாயமுறை திட்டம் தொடர்பான கருத்தரங்கு இன்று காலை 9:30 மணிக்கு முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தால் மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் நடாத்தப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் கவன காந்திபின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல்களின் போதான தெரிவத்தாட்சி அலுவலருமான கானா விமலநாதன் கலந்து கொண்டார். இதனூடாக தேர்தல்கள் ஆணைக்குழுவானது தேர்தல் நடவடிக்கைகள், அதனுடன் இணைந்த செயற்பாடுகள், தேர்வுநர் டாப்பு மீளாய்வு, பொதுமக்கள் மற்றும் வாக்காளருக்காக மேற்கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை உள்ளடக்கியதான பல்வேறு கருத்துக்களை எதிர்பார்க்கின்றது.
இத்தகைய கருத்துக்கள் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், கிராம அலுவலர்கள், ஊடகவியலாளர்கள், பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பல்வேறுபட்ட சமூக அமைப்புகள் என்பவற்றை உள்ளடக்கியதாக குழுக்கள் அமைக்கப்பட்டு அதனூடாக கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த கருத்துக்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. நுவரெலியாவில் 12 தோட்டங்களை கொண்ட 42 பிரிவுகளைச் சேர்ந்த தோட்டத் தொழிலாளர்கள் பணிப்பயிர்ஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நுவரெலியா அக்கரப்பத்தினை பெருந்தோட்ட கம்பெனிக்கு கீழ் இயங்கும் 12 தோட்டங்களை கொண்ட 42 பிரிவுகளைச் சேர்ந்த தோட்டத் தொழிலாளர்கள் இன்று தொழிலுக்கு செல்லாமல் பணிப்பயிர்ஸ்கரிப்பில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களுக்கு வழங்குவதாக வாக்குறுதி வழங்கப்பட்ட 1000 ரூபாய் சம்பளம் பாரிய பிரச்சனையாக இருப்பதாகவும், தற்போது தேயிலை மலைகள் காடாகி கிடப்பதால் 20 கிலோ கொழுந்து பறிக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தே பணிப்பயிர்ஸ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்களை வேலை வழங்குவதானால் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் நிம்மதியேற்று வாழ்ந்து வருவதாகவும் தொழிலாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர். பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் தொழிற்சங்கங்கள் தமக்கு சாதகமான பதிலை பெற்றுத்தருமாறு கோரியும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க கூட்டு ஒப்பந்தம் கட்டாயமாக வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மட்டக்களப்பில் தொடரும் மழையுடனான சீரற்ற வானிலையால் வீதிகளை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக தாழ்நிலங்கள் வெள்ள நீரால் மூடப்பட்டுள்ளதுடன் சில போக்குவரத்து மார்க்கங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேசத்தின் மண்டூர் தம்பலவத்த பிரதான வீதி, வெல்லாவெளி மண்டூர் பிரதான வீதி, ஆணைக்கட்டிய வெளி, பலாச்சோலை பிரதான வீதி ஆகியவற்றை உடறுத்து வெள்ள நீர் பாய்ந்து வருவதனால் அவ்வீதியை பயன்படுத்தும் மக்கள் மிகுந்த சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கின்றனர். இதனிடையே வெல்லாவெளி மண்டூர் பிரதான வீதியை உடறுத்து 2 இடங்களில் வெள்ள நீர் பாய்ந்து விடுவதால் மக்கள் அசௌகரியத்துடன் பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். வெல்லாவெளி மண்டூர் பிரதான வீதி வருடாந்தம் இக்காலப்பகுதியில் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்படும் அதேவேளை வெள்ளம் காரணமாக வேத்திச்சேனை கிராம மக்கள் வெளியில் செல்வதும் வெளிநபர்கள் குறித்த கிராமத்துக்குள் செல்வதற்கும் பாரிய பிரச்சினையை எதிர்கொள்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வைத்தியர்களின் நியமனம், இடமாற்றம் முறையாக இடம்பெற வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வைத்தியர்களின் நியமனம், இடமாற்றம் என்பன முறையாக இடம்பெற வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்பொழுது உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து அன்னளவாக 1500 வைத்தியர்கள் தங்களுடைய உள்ளக பயிற்சியின் பிற்பாடு கொடுக்கப்படுகின்ற வைத்திய நியமனத்துக்காக காத்திருக்கின்றார்கள். இவர்களிலே பலர் இந்த வைத்தியர் நியமனத்துக்காக காத்திருக்கின்ற பொழுது தேவையற்ற ரீதியில் அவர்களுடைய மேற்படிப்பு, அதே போன்று தூர பிரதேசங்களுக்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவை என்பன பாதிக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் கூட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கூறிய விடயம் என்னவெனில், தற்பொழுது MBBS கேட்க நெறியானது நிறைவு செய்வதற்கு 28-29 வயது ஆகின்றது. அதன் பிற்பாடு அவர்கள் உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து வைத்தியராக பதிவு செய்து ஒரு வைத்தியராக கடமையாற்றும் பொழுது 30 வயது ஆகின்றது. அதன் பிற்பாடு அவர்கள் மேற்படிப்பை மேற்கொண்டு விசேட வைத்திய நிபுணராக வருவதற்கு கிட்டத்தட்ட 38-40 வயது ஆகின்றது. ஆகவே இவ்வாறு இந்த தேவையற்ற ரீதியில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது வைத்திய சேவையிலே, அதே போன்று நாட்டுக்கு இந்த வைத்தியர்களால் கிடைக்கப்படக்கூடிய சேவையினுடைய காலம் குறைவடைகின்றது. இதனால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தொடர்ச்சியாக கூறிய விடயம் என்னவெனில், நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான சீரான வினத்திறனான சேவை கிடைக்கும் பொருட்டு வைத்தியர்களுடைய நியமனம், அதே போன்று இடமாற்றம் என்பன இடம்பெற வேண்டும். நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக மேலும் 27 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி மேலும் 27 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 552 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று நிகழ்ந்த இந்த மரணங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இன்று இரவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,641 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 552 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது.
அதற்கமைய கொரோனா தொற்று உறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,73,454 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றில் இருந்து மேலும் 382 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதனால் கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,45,433 அதிகரித்துள்ளது. இதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 13,380 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிளிநொச்சியில் உயிரிழந்த முதியவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ் போதனா மருத்துவமனை ஆய்வுக்கூடத்தில் நேற்று நடாத்தப்பட்ட PCR பரிசோதனையிலேயே உயிரிழந்த நபருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 75 வயதுடைய வீரபத்ரர் பரமேஸ்வரன் என மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை ஊடாக PCR பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட ஒருவருக்கும் முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான பூஸ்டர் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாநகர சுகார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மக்களுக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு நாவல கலாசார மண்டபத்தில் முன்னெடுக்கப்படுகின்றது. கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 18 வயதுக்கு மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் நோய் பெறவும் ஆபத்து உள்ள மக்கள் தொகுதியினருக்கும் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்படுகின்றது. இவர்கள் 2வது தடுப்பூசியை பெற்று ஆக குறைந்தது 3 மாத இடைவெளியின் பின்னர் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இருப்பர். 2 தடவைகள் கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களில் கோவிட்-19 தொற்றுக்கு உள்ளானவர்கள் அவ்வாறு தொற்றுறுதி செய்யப்பட்ட நாளில் இருந்து 6 மாத கால இடைவெளியின் பின்னர் இத்தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளலாம். சினோஃபார்ம் அல்லது ஏதாவது ஒரு வகை கோவிட்-19 தடுப்பூசியை 2 தடவைகள் பெற்றுக்கொண்டவர்கள் தமது தடுப்பூசி அட்டையினை சமர்ப்பித்து தமக்குரிய 3வது தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகள் வழங்கப்படும் நிலையங்கள் தொடர்பாக அந்தந்த பிரதேசங்களுக்குரிய சுகார வைத்திய அதிகாரி பணிமனை மூலம் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகார வைத்திய அதிகாரி பணிமனைகளால் அறிவித்தல் வழங்கப்பட்டவர்கள் தமக்குரிய தடுப்பூசி செலுத்தும் நிலையங்களில் இன்றைய தினமும் ஒவ்வாமை மற்றும் இதர மருத்துவ காரணங்கள் உள்ளவர்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் பிரதி சனிக்கிழமைகளில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வாமை மற்றும் இதர மருத்துவ காரணங்கள் உள்ளவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் பருத்தித்துறை, ஊர்காவத்துறை, தெல்லிப்பளை, சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலைகளிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியிருந்தும் மருத்துவ காரணங்களுக்காக பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்படாத திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தடுப்பூசி வழங்கும் நிலையத்தில் உள்ள வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு ஆதார மாவட்ட மற்றும் போதனா வைத்தியசாலைகளில் எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு பின்னர் பிரதி சனிக்கிழமைகளில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். மன்னார் மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்ட 2 கொரோனா தடுப்பூசிகளையும் பெற்று 3 மாதம் நிறைவடைந்தவர்களுக்கான 3வது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மன்னார் பிராந்திய சுகார சபைகள் பணிப்பாளர் டீனா வினோதன் தலைமையில் இன்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிராந்திய சுகார சபைகள் பணிமனைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கொரோனா தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்ற 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இராணுவத்தினர், விமானப்படையினர் மற்றும் சுகாதார ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் அதிகளவானவர்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தடுப்பூசிகளை பெற்றனர். அத்துடன் எதிர்வரும் வாரம் வரை பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. ஆலேடி வேம்பு சுகார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட 30 வயதுக்கு மேற்பட்ட அரசு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. ஆலேடி வேம்பு பிரதேச சுகார வைத்திய அதிகாரி திருமதி எஸ். அகிலன் தலைமையில் சுகாரத்துறை ஊழியர்கள் இணைந்து தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பிரதேச சுகார வைத்திய அதிகாரி பணிமனை மற்றும் கோலாவில் வைத்திய பராமரிப்பு நிலையம் ஆகியவற்றிலும் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டு வருகின்றன. இதே நேரம் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2வது தடுப்பூசியை பெற்று 3 மாதங்களை கடந்த அனைவரும் தவறாத தடுப்பூசியினை பெற்றுக் கொள்ளுமாறு ஆலேடி வேம்பு பிரதேச சுகார வைத்திய அதிகாரி திருமதி எஸ். அகிலன் கோரிக்கை விடுத்தார். உயர்கல்வியில் இராணுவத்தினரை உள்வாங்கப் போகின்றார்களா என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். வேலுக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். உயர்கல்வியில் இராணுவத்தினரை புகுத்தப் போகின்றார்களா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இராணுவ மோகம் கொண்டவர், இராணுவத்திற்கு முன்னுரிமை அளிப்பவர் என்பது படிப்படியாக இன்று எங்களுக்கு வெளிப்படுகின்றது. அரச நிர்வாகத்துறையிலே இராணுவத்திற்கு தான் இன்று முன்னுரிமை, சுகாதாரத்துறையிலே இராணுவத்திற்கு முன்னுரிமை, இன்று விவசாயத்துறையிலும் கூட இராணுவத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. கோவிட்-19 தொற்று சுகாதாரத்துறைக்கான மிகப்பெரிய சவால்.
அவை இந்த சவாலை எதிர்கொள்ள கோவிட்-19 தடுப்புச் செயலணியை அமைத்து முப்படைகளினது தளபதி சவேந்திர சில்வா அவர்களுக்கே தலைமைத்துவம் வழங்கப்பட்டது. இந்த செயலணியினது பிழையான முடிவுகள், காலதாமதம், தடுப்பூசி கொண்டு வருவதில் இழுபறி நிலை, இதனால் 14,000க்கு அதிகமான இலங்கையர்கள் இன்று உயிரிழந்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே இன்று இருக்கக்கூடிய பாரிய பிரச்சனையாக இருப்பது இந்த நாட்டினது விவசாயத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரிய பின்னடைவு. இதற்கும் காரணம் அரசாங்கம் உர இறக்குமதியை ஓரிரவில் தடை செய்தமை. இன்று இந்த விவசாயத்துறையில் இருக்கின்ற உரப்பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அந்த விடயத்தையும் கூட இன்று இராணுவத்திடம் ஒப்படைத்திருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் தனது நேற்றைய உரையிலே குறிப்பிடுகின்றார், நான் கல்வியிலே உயர்கல்வியிலே மாற்றம் கொண்டு வரப்போகின்றேன் என. அவை எங்களுக்கு மிக தெளிவான எங்களுக்கு சந்தேகம் எழுகின்றது. கல்வியில் உயர்கல்வியிலே இராணுவத்தை உள்வாங்கப் போகின்றார்களா, உட்புகுத்த போகின்றார்களா, இலங்கையினுடைய கல்வித்துறையிலும் இந்த இராணுவத்தினது ஆதிக்கம் ஏற்பட போகின்றதா என்ற நியாயமான சந்தேகம் இன்று எழுந்திருப்பதாக இருக்கின்றது. அரச நிர்வாகத்துறையிலே இலங்கையின் விவசாயம் எதிர்காலத்தில் ஏற்றுமதி வருவாயை கொண்டு வரும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் பாரிய ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டும் வகையில் விவசாயத்துறையை உருவாக்குவதற்கு தனது முயற்சியை அர்ப்பணிப்பதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் நச்சுத்தன்மையற்ற உணவுப் பயிர்களை வழங்குவதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உர தட்டுப்பாட்டை குறைக்க ஜனாதிபதியும் விவசாய அமைச்சரும் சில தீர்மானங்களை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் ஆரோக்கியமான சமுதாயம் என்ற அரசாங்கத்தின் பார்வையை நிறைவேற்ற பசுமை விவசாயத்துக்காக ஒரு விசேட பணிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்குமாறு உணவகங்களினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்குமாறு சுற்றுலா விருந்தகங்கள் உணவகங்களினால் வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இருந்தபோதும் அது தொடர்பில் கலந்துரையாடல்களோ அல்லது தீர்மானங்களோ இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்று கலால் வரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் காபில குமார் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்துரைத்த அவர், கிறிஸ்துமஸ் பண்டிகையை அடிப்படையாக வைத்து சாதாரண விருந்தகங்கள் அல்லது உணவகங்களில் மதுபானம் விற்பனைக்கு அனுமதி வழங்கவில்லை. சுற்றுலா சபையின் அனுமதியோடு அறை வசதிகளை கொண்ட விருந்தகங்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வவுனியா, கள்ளிக்குளம், சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து வைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா, கள்ளிக்குளம், சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தமது அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து வைக்குமாறு கோரி வவுனியா பிரதேச செயலாளருக்கு மகஜர் கையளித்தனர். கிராமத்தில் இருந்து பிரதான வீதிக்கு செல்லும் 10 கிலோமீட்டர் நீளமான வீதி நீண்ட காலமாக புறமைக்கப்படாத நிலையில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றது. தற்போது மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றமையால் அந்த வீதியை பயன்படுத்தும் கிராம மக்கள் பல்வேறு அசௌரியங்களுக்கு மத்தியிலேயே தமது பயணத்தை தொடர்கின்றனர். பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் முதல் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் வரை அனைவரும் சொல்லனா துன்பங்களுடனேயே தமது பயணத்தை தொடர்கின்றனர். இதேவேளை கிராமத்துக்கு பேருந்து சேவையும் நீண்ட காலமாக இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. கூலி தொழிலை நம்பி வாழ்க்கை நடாத்தும் தாம் நகருக்கு செல்ல வேண்டுமானால் 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரையான பணத்தை முச்சக்கர வண்டிக்கு வழங்கி சென்று வருவதாகவும் தமது நிலைமையை உணர்ந்து உரிய அதிகாரிகள் வீதியை சீரமைப்பதுடன் பேருந்து சேவையை ஏற்படுத்தி தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் கோரிக்கையை பரிசீலித்த உதவி பிரதேச செயலாளர் சானா பிரியதர்சினி எதிர்வரும் வருடம் வகுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் குறித்த கிராமத்தின் வீதியை திருத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததுடன் பேருந்து சேவை தொடர்பாக தொடர்புடைய திணைக்களத்துடன் கலந்துரையாடுவதாக தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சங்கானையில் வாழ்வெட்டு குழுவின் அட்டகாசம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சங்கானையில் வாழ்வெட்டு குழு அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளது. நேற்று இரவு 10 மணியளவில் மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் உள்ள வீடு ஒன்றினுள் புகுந்த வாழ்வெட்டு குழு அங்கு அட்டகாசத்தில் ஈடுபட்டது. 2 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 4 பேர் கொண்ட குழு அங்கு சென்று வீட்டின் கதவுகள், முச்சக்கர வண்டி, மீன் தொட்டி, தண்ணீர் குழாய், கதிரைகள் மற்றும் வேலி, தகரங்கள் என்பவற்றினை வாளினால் வெட்டி சேதப்படுத்தியது. அத்தோடு முச்சக்கர வண்டிக்கும் தீ மூட்டியது. முச்சக்கர வண்டியில் பரவிய தீ அயலவர்களால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மன்னார் கோந்தைப்பட்டி கடலில் இரு மீனவர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மன்னார் கோந்தைப்பட்டி கடலில் காணாமல் போன இருவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காணாமல் போயுள்ள மற்றவரின் சடலம் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த 3 தொழிலாளர்கள் நேற்று படகொன்றில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் பள்ளிமுனை கடல் பகுதியில் படகின் இயந்திரம் பழுதானதால் ஒருவர் கடலில் இறங்கியுள்ளார். அந்நபர் அலையில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்றுவதற்கு முற்பட்ட மற்றும் ஒருவரும் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. படகில் இருந்த ஒருவர் மாத்திரம் பிரதேச மீனவர்களால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கையில் மீனவர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் சம்பவத்தில் காணாமல் போன யாழ்ப்பாணம் பருத்தித்துறையைச் சேர்ந்த ஒருவரின் சடலம் மாத்திரம் மீட்கப்பட்டுள்ளது. மற்ற நபரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பளம் அடுத்த ஆண்டிற்குள் 18,000 ரூபாயினால் அதிகரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் சம்பளமானது அடுத்த ஆண்டிற்குள் 18,000 ரூபாயினால் அதிகரிக்கப்படாவிடின் நாடு தழுவிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு தயாராக இருக்கின்றோம் என ஒன்றிணைந்த இலங்கை அரசு சேவைகள் தொழிற்சங்க கூட்டு சம்மேளனம் தெரிவித்துள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் ஒன்றிணைந்த இலங்கை அரசு சேவைகள் தொழிற்சங்க கூட்டு சம்மேளனம் நடாத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இன்று அரசு ஊழியர் சம்பளம் அடிமட்டத்துக்கு சென்றிருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 1% கூட அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளத்தை அதிகரிப்பதற்கு வக்கில்லாத ஒரு நிலையில் இருக்கின்றது. எனவே அரசு ஊழியருடைய சம்பளத்தை அடிப்படை சம்பளத்தில் ஆயினும் சரி அல்லது அவர்களுடைய கொடுப்பனவில் ஆயினும் சரி ரூபாய் 18,000 அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதற்கு அரசாங்கம் சாதகமான பதிலை அளிக்க வேண்டும். நாங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் உட்பட இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களுக்கும் நாங்கள் திட்ட தெளிவாக இந்த விஷயத்தை வலியுறுத்த இருக்கின்றோம். எனவே எங்களுக்கான அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை 18,000 ரூபாயால் அதிகரிப்பது குறித்து இந்த அரசு சாதகமாக எங்களுக்கு பதிலளிக்க தவறுமிடத்து ஜனவரிக்கு பிற்பாடு நாங்கள் தேசிய தொழிற்சங்க சம்மேளனத்துடன் இணைந்து நாடளாவிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். தற்பொழுதைய நிலையில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு சகலருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பல பொருட்களும் விலை அதிகரிப்பு 100 மடங்கு விலை அதிகரிப்பு காணப்படுகின்றது. எனினும் அரச உத்தியோகத்தர்களின் சம்பளம் எவ்வித அதிகரிப்பும் இல்லாமல் காணப்படுகின்றது. இதனால் அரச உத்தியோகத்தர்கள் தமது வாழ்க்கையை கொண்டு நடத்துவது மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே இந்த அரச உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்கங்கள், இணைந்த தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுவது என்னவென்றால் எமது சம்பளத்தினை 18,000 ரூபாய்க்கு மேலதிகமாக எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுகின்றோம். இன்றைய காலகட்டத்திலே வாழ்க்கை செலவு மிகவும் அளவுக்கு அதிகமாக உயர்ந்து கொண்டு சென்றிருக்கின்றது. இந்த வாழ்க்கை செலவின் உயர்ச்சிக்கு ஏற்றவாறு அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சம்பளங்கள் வழங்கப்படவில்லை. சம்பளங்கள் வழங்குவது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே நிதியமைச்சருக்கும் பிரதமர் மற்றும் கௌரவ அதியுத்தம ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் மகஜர்களை அனுப்பியிருந்தோம். இவைகளை சாதகமாக பரிசீலிக்கப்படும் என எங்களுக்கு அறிவித்திருந்தும் இறுதி நேரத்திலே நடந்த வரவு செலவு திட்டத்திலே எந்த ஒரு சம்பள அதிகரிப்பும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் இதனை மீண்டும் வலியுறுத்தி எங்களுக்கான சம்பள உயர்வினை வழங்க வேண்டும் என கோரி இந்த தொழிற்சங்க முன்னெடுப்பினை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த வகையிலே தற்போது நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார், அரசாங்க சேவை உத்தியோகத்தர்களின் அரசுக்கு சுமையாக அமைந்துள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அரசாங்க சேவை அரசுக்கு சுமையாக அமைந்தது அரசாங்க சேவை உத்தியோகத்தர்களினால் அல்ல, அது அரசின் போக்கினால் என்பதை நான் இந்த இடத்திலே அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் உள்ளவனாக இருக்கின்றேன். எனவே தயவு செய்து எங்களுடைய சம்பள அதிகரிப்பு, நாங்கள் கோரிய சம்பள அதிகரிப்பினை வழங்குதல் வேண்டும் என. தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டித் தொடரில் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்ற யாழ்ப்பாண மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர்கள் பாராட்டப்பட்டனர். தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டித் தொடரில் தேசிய ரீதியில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முதலிடம் பெற்றதை முன்னிட்டு யாழ் மாவட்ட செயலகத்தில் உத்தியோகஸ்தர்கள் பாராட்டப்பட்ட நிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அரசு துறை நிறுவனங்களுக்கான வினைத்திறனான சேவையை மதிப்பிடும் பொருட்டு தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தால் 2018-2019 ஆண்டை தழுவி நடாத்தப்பட்ட 2020 ஆண்டுக்கான தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டித் தொடரில் தேசிய ரீதியில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முதலாம் இடத்தை பெற்றதை முன்னிட்டு இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீபன், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் முரளிதரன், யாழ் மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர்கள், உற்பத்தி திறன் பிரிவு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது அரசாங்க அதிபர் உற்பத்தி திறன் குழுவினருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். 2018-2019 ஆண்டுக்கான உற்பத்தி திறன் போட்டியில் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் தொடர்ச்சியாக 2வது முறையும் முதலாம் இடத்தை பெற்றுள்ளமை தொடர்பில் உத்தியோகஸ்தர்கள் பாராட்டப்பட்டுள்ளனர். நவீனமயப்படுத்தப்பட்ட மாவட்டத்தின் நிர்வாகத்தின் ஊடாக அரச கொள்கைகளுக்கு அமைவாக சிறந்த ஒருங்கிணைப்பின் மூலம் மாவட்டத்தின் சமூக பண்பாட்டு விளிமியங்களை உயர்த்துதல் என்னும் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் தொலைநோக்கி அடைந்து கொள்ளும் வகையில் தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் நடாத்தப்பட்ட
2018-2019 ஆண்டுக்கான உற்பத்தி திறன் போட்டியில் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் தொடர்ச்சியாக 2வது முறையும் 1வது இடத்தை பெற்று வெற்றியை சுவீகரித்துக் கொண்டுள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடும் நிகழ்வு இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபதி கேதீஸ்வரன், கொரோனா முடக்க நிலை நிலவிய காலகட்டத்திலும் உற்பத்தி திறன் சார் செயற்பாடுகளை உத்தியோகஸ்தர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்றமை பாராட்டுக்குரியது என தெரிவித்ததுடன் உத்தியோகஸ்தர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். உற்பத்தி திறன் செயற்பாடுன்றது உண்மையில நாங்க ஒரு திணைக்களத்தை அழகுபடுத்துறது இல்லை, மக்களுக்கான சேவையையும் மற்றும் இந்த மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றுகிற உத்தியோகத்தர்களுக்கான அந்த சேவைகளையும் சிறப்பான விதத்தில் முன்னெடுத்து செல்வதனுடைய அடிப்படையாக கொண்டுதான் இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் எங்களை நாடி வருகின்ற சேவை நாடிகளுக்கான சிறந்த சேவையை வழங்குகின்றதான ஒரு அலுவலகமாக இந்த அலுவலகம் தொடர்ந்து பரிணமிக்க அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் நடாத்தப்படுகின்ற 2020க்கான தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டியில் மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேச செயலகம் 2ஆம் தடவையாக 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் நடாத்தப்படுகின்ற தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டி 2020க்கான தொலைநிலை சூம் மதிப்பீட்டு தேர்வில் கள விஜயத்திற்கான சாதகமான மதிப்பெண்ணை காத்தாங்குடி பிரதேச செயலகம் பெற்ற நிலையில் கடந்த கார்த்திகை 21ஆம் தேதி நேரடியான கள விஜயம் இடம்பெற்றது. இதன்போது தேசிய உற்பத்தி திறன் செயலகத்திலிருந்து வருகின்ற மதிப்பீட்டு குழுவினர் செயலகத்தில் உள்ள ஒவ்வொரு கிளைகளையும் பார்வையிட்டு மதிப்பீடுகளை மேற்கொண்டனர். இந்த போட்டியில் தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் அதிகாலை வெளியிடப்பட்டுள்ள பெறுபவர்களின் அடிப்படையில் தேசிய ரீதியில் காத்தாங்குடி பிரதேச செயலகம் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது. அதேவேளை கடந்த முறையும் தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டியில் அரசு பிரிவில் விண்ணப்பித்து 2ஆம் இடத்தினை காத்தாங்குடி பிரதேச செயலகம் பெற்றுக்கொண்டது. காத்தாங்குடி பிரதேச செயலகத்தை இந்நிலைக்கு உயர்த்தி பெருமை சேர்த்த உற்பத்தி திறன் பிரிவின் இணைப்பாளர், பதவிநிலை உத்தியோகஸ்தர்கள், உற்பத்தி திறன் உத்தியோகஸ்தர்கள், கிளைத் தலைவர்கள், உற்பத்தி திறன் தரவேலைய பிரிவினர், உற்பத்தி திறன் விசேட குழுவினர் மற்றும் உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் காத்தாங்குடி பிரதேச செயலாளர் ஜூனா உதய ஸ்ரீதரன் அவர்கள் தனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.